கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளை அநேகர் காணக்கூடாதபடி இருக்கிறார்கள். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் இந்த நாளை கொடுத்து, இந்த வசனத்தை கொடுத்து, நம்மை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்தி, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சங்கீதம் 1, 2, 3 வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராயிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் நம்ம வாஞ்சையா இருக்கணும், தாகமா இருக்கணும், தியானிக்கணும். இரவும் பகலும் நம்ம எதை தேடுறோம், இரவும் பகல் நம்ம எதுல நம்ம கவனத்தை கொண்டு போறோம். ஆமா, நாள் முழுதும் உழைக்கிறோம். ஆண்டவர் உழைக்கிறதுக்கு நமக்கு பலத்தை கொடுக்கறதுக்கு கூட, நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு, பிள்ளைகளை நடத்துறதுக்கு, பிள்ளைகள் காரியங்கள், குடும்ப காரியங்கள் நடத்துறதுக்கு கூட இந்த இரவும் பகலும் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கத்தான் வேணும். அவர் பாதத்துல அமர்ந்திருக்கத்தான் வேணும். அப்பதான் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்ட இந்த நாடல பாருங்க, ரெண்டு நதியில் ஓடிக்கொண்டிருக்குது. ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்துல அந்த 2 பக்கத்து இருக்கிற அந்த நாணல் பாருங்க, எல்லாம் என்ன செழிப்பா இருக்குது. சில வேளை அந்த வற்றி போற மாதிரி காலங்களுக்குள்ள கூட அது செழிப்பா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம வசனத்துல இணைஞ்சிருக்கிற நேரம், அந்த கர்த்தருடைய வார்த்தையில இணைந்திருக்கிற நேரம் நம்ம நாணலை போல செழித்து நிற்போம். நம்ம பிள்ளைங்க நாணலை போல செழித்து இருப்பாங்க. ஒழுவ மலை கண்டுகளை போல செழித்து வளருவாங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. ஆனாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம், வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுப்போம், சிறு குழந்தைகளுக்கு நம்ம தாய்மார்கள் கற்றுக் கொடுப்போம், பேர மக்களுக்கு கற்றுக் கொடுப்போம். இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தை கொடுக்கிற கர்த்தருக்கு நன்றி சொல்லி, இந்த வசனத்தை கேட்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் 100 மடங்கு அறுவடையை காண செய்வாராக. நாம் ஜெபிப்போமா? அப்பா, அந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தீங்கு நெருங்காதபடிக்கு, தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா, அந்த பண்டிகை நாட்கள் ஆண்டவரே, அவர்கள் செய்யற ஆராதனைகள், அவர்கள் செய்யற ஒவ்வொரு வீட்டு காரியங்கள், சமைக்கிற பொருட்கள், ஒருவேளை பணம் இல்லாம இருக்கலாம்ப்பா, ஒருவேளை உறவுகளை இழந்திருக்கலாம்ப்பா. போன வருடத்துல இருந்தவங்க இந்த வருடத்துல இல்லையே, போன வருடம் இருந்த வீடு இந்த வருடம் எனக்கு இல்லையேன்னு சொல்லி ஆண்டவரே, என் தாய் தேசத்துல கூட இலங்கையில அநேகர் ஆண்டவரே வீடுகளை இழந்திருக்கிறாங்கப்பா. உறவுகளை இழந்திருக்கிறாங்க, அடையாளமே இல்லாம இருக்கிறாங்கப்பா. ஆனா எல்லாம் இல்லாட்டியும் நீங்க இருக்கிறீங்களேப்பா, நீங்க போதுமானவர். எங்க தாய் தேசத்து மக்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, உதவி செய்யுங்க ஆண்டவர். உலகத்து மூலையில எந்த மூளை முடுக்கல இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அணைத்துக் கொள்ளுங்க. எந்த அழிவு ஆபத்து வராதபடிக்கு, உயிர் சேதம் பொருள் சேதம் வராதபடிக்கு, இயற்கை அனர்த்தங்கள் அவர்களை ஆண்டவரை சேதப்படுத்தாதபடிக்கு, அவர்கள் வேலை செய்யற இடத்தையும், பிள்ளைகள் நிக்கிற எந்த இடத்துல ஆண்டவரே அவர்கள் பிள்ளைகள் நிக்கிறார்களோ அவர்களெல்லாம் கர்த்தருடைய தூதர்களை அனுப்பி பாதுகாருங்க சுவாமி. விசேஷமா வாலிப பிள்ளைகள், பச்சிளம் குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயது போனவர்கள், வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒப்படைக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.